الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. இன்றைய இந்த நிகழ்ச்சியின் தலைப்பாக விழுமியம்சார் இஸ்லாமிய இல்லம் என்ற ஒரு தலைப்பொன்றை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் முதலாவதாக விழுமியம் என்றொரு வார்த்தை ஒன்று பாவிக்கப்பட்டிருக்குது. எனக்கு யாராவது சொல்லலுமா விழுமியம் என்றால் என்ன? நாங்கள் விழுமியம் என்று எதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் சொல்லலாமா? விழுமியம் அப்படின்னு சொன்னால் ஏன்னா இப்போ நாங்கள் தலைப்பை விளங்கினால்தான் தலைப்புகளுக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். விழுமியம் என்று சொன்னால் என்ன? விழுமியம் என்றதை சிம்பிளாக வரைவிலக்கணப்படுத்துவாங்க. எங்களோட வாழ்க்கைக்கு எதெல்லாம் பெருமதி சேர்க்குமோ அவைதான் விழுமியங்கள். அதாவது நாங்கள் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களே பார்த்து சொல்லுவாங்க, அவர் பேசினா கொஞ்சம் என்ன செய்வார், சாஃப்டாகத்தான் பேசுவார். அப்போ நாங்கள் சாஃப்டாக பேசுதல் என்பது எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு நட்பெயர் ஏற்படுத்தி தரும். அவர் எப்போ பார்த்தாலும் மக்களை பார்த்து என்ன செய்வார், சிரிச்சிட்டு போவார். அவங்கள எப்போ பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டு போவாங்க. நாங்கள் நோயின்னு வந்து அவங்க தான் ஒன்றாவது வந்து என்ன செய்வாங்க, எங்களைய பார்ப்பாங்க. அந்த புள்ளண்டா ரோட்டில் போக்கல கீழே பார்த்த கண் நேராக பார்க்காம கீழே பார்த்து கொண்டு தான் போவா. இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறோமே. அந்த விழுமியங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க வேல்யூஸ்ன்னு சொல்லி, அந்த சோஷியல் வேல்யூஸ் அல்லது இண்டிபெண்டன்ஸ், அந்த ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அல்லது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ், இந்த விழுமியங்கள் இதுகளைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், விழுமியங்கள்ட்ட அடையாளப்படுத்துவோம். அப்போ எங்கள்கிட்ட இஸ்லாமிய இல்லம் என்று சொல்லப்படக்கூடியது விழுமியங்களோடு சேர்ந்த ஒரு வீடாக இருக்கணும் என்பது இந்த காலத்தில் ஒரு தேவையாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீட்டு சூழல்லையாக இருக்கலாம் அல்லது வெளிச்சூழல்லையாக இருக்கலாம், ஒவ்வொரு தனிநபரும் பேண வேண்டிய விழுமியங்கள் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். அதே மாதிரி சமூகத்தில் நாங்கள் சில வேல்யூஸ் பார்ப்போம், சில விழுமியங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸில் சில நேரம் எங்களுக்கு வேல்யூஸ் தேவைப்படும், விழுமியங்கள் தேவைப்படும். அதே மாதிரி மக்களோட பழகக்கொள்ள, அதாவது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி வரக்கொள்ள அதில் என்ன செய்ய எங்களுக்கு சில வேல்யூஸ் சில விழுமியங்கள் தேவைப்படும். இதெல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் முதலாவது. ரெண்டாவது, அது எங்களோட வீட்டில் நடக்குதா, நடைமுறையில் இருக்குதா, நடைமுறையில் கொண்டாடுறா நாங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக இந்த விழுமியங்களில் நாங்கள் சேர்ப்போம் நற்குணங்களை சேர்ப்போம். அகலாக்குகள் நற்குணங்கள்னு சொல்லுவோமே. இப்போ இதை எங்களோட வீட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, வீட்டு சூழல் இருந்தால் தான் வெளியே போவோம். ஏன்னா நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், ஒரு பிள்ளையினுடைய முதலாவது பள்ளிக்கூடம் என்னது, தாயினுடைய மடின்னு சொல்லுவோம். தாயின் மடி தான் ஒரு பிள்ளையின் முதலாவது பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம். அதாவது அங்கே தான் பிள்ளை என்ன செய்யுது, எதோ ஒன்றையும் படிக்குது. நாங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூட சொல்லுவோம், பிள்ளை வந்து கெட்ட வார்த்தையை பேசுவது கிடையாது, கேட்ட வார்த்தையை தான் பேசும்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம் என்றால் எங்கட பழக்க வழக்கங்கள், எங்கட வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் எங்கட பிள்ளையோட வெளிப்பாடாக வரும். நான் ஒரு இடத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்றுக்கு வைத்து, அந்த நிகழ்ச்சியில் சாதாரணமாக இமாம் மாலிக் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள், இமாம் மாலிக் தெரியுமான்னு சும்மா அவங்கள்ட்ட கேட்போம், இமாம் மாலிக் தெரியுமா? இமாம் மாலிக்கை பற்றி ஒரு 10 வருஷம் சொல்ல சொன்னால் யாருக்கு சொல்லலாம், ஒரு தாய்மார்கள் யாருக்கு சொல்லலாம். நான் ஒரு இடத்துல வைத்து கேட்டேன், ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம், ஒரு சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஒரு இடம், இமாம் மாலிக்கை பற்றி யாருக்கு சொல்ல இயலும் அப்படின்னு கேட்ட டைம் ஒரு போய் உண்டு, இமாம் மாலிக் எப்போ பிறந்தார்,
எப்போ மௌத்தாகினார், எங்கே படித்தார், யார்கிட்ட படித்தார், யாருக்கு படித்து கொடுத்தாரு. இமாம் மாலிக்கிட்ட முக்கியமான புக்ஸ் என்னது, அவர் என்னென்ன எழுதினார். அப்படியே கடகடன்னு என்ன செய்கிறாரு, புள்ள சொல்லி கொண்டு போகிறாரு. அப்போ எனக்கும் ஆச்சரியம். நான் பிள்ளைய ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைய ஸ்டேஜில் எல்லாருக்கும் சொல்ல வச்சுட்டு விசாரித்து பார்த்தால் அந்த புள்ளோட அப்பா வந்து ஸ்ரீலங்காவிலே மிகவும் பிரபல்யமான ஒரு தாய். வேறு யாரும் இல்லை, அப்துல் வதூத் மௌலவி. அப்துல் வதூத் மௌலவியோட பேரர் தான் இந்த புள்ள. அவங்களோட உம்மாவும் ஒரு ஆலிமா உண்டு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், அவங்களோட வீட்டு சூழல் அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறது. நீ இமாம் மாலிகை பற்றி படிக்கிறதுக்கு உனக்கு இருக்கி, உனக்கு ஏழும் விளங்குறான சொல்கிறது. அப்போ அந்த நற்குணங்கள் என்பதோ பழக்க வழக்கங்கள் என்பதோ எங்களோட வீட்டு சூழல் எதை எங்களுக்கு சொல்லித்தருதோ அதுதான் நாங்கள் என்ன செய்யும், நடைமுறையில் இருக்கும். இன்னொரு இப்போ நாங்கள் சும்மா உதாரணமாக எங்களோட பிள்ளைகள் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது என்பது நாங்கள் பிள்ளையை வச்சு தீர்மானிக்கிறோம், அந்த பிள்ளையோட உம்மா அப்பா வச்சு தீர்மானிக்கிறான். சும்மா சொல்லுங்க பாம். இப்போ நீ எங்கட பிள்ளைக்கு சொல்கிற நீ இந்த பிள்ளையோட சேரக்கூடாது, என்ன காரணம் சொல்லுவோம், அவரோட வாப்பா சரியில்லை, அவரோட உம்மா சரியில்லை, அதுதான் காரணம் சொல்லுவோமே. அந்த உம்மா வாப்பட பழக்க வழக்கங்கள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யும், தானாக கடத்தப்படும், தானாக வரும். அப்போ இதில் நாங்கள் முதலாவதாக நற்குணங்களை பேசுவோம். இல்லை பிரச்சனை இல்லை, அதற்கடுத்ததாக நாங்கள் பழக்க வழக்கங்கள் பற்றி பேசுவோம். விழுமியங்களில் பழக்க வழக்கங்கள் எங்கட பிஹேவியரல் சேஞ்சஸ் அல்லது எங்களோட பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்களை பற்றி நாங்கள் அதிகமாக என்ன செய்வோம், விழுமியங்களை பேசுவோம். ஏன்னால் நாங்கள் எதை பழகியிருக்கிறோமோ, நாங்கள் எதை பேச பழகியிருக்கிறோமோ, நாங்கள் எதை சாப்பிட பழகியிருக்கிறோமோ, நாங்கள் எந்த யாரோட சேர பழகியிருக்கிறோமோ, அல்லது இப்போ எங்களோட வீட்டில் ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்குமே, காலையில் இத்தனை மணிக்கு எழும்புற, இத்தனை மணிக்கு சாப்பிட்ற, என்னென்ன சாப்பாடு தான் எங்களோட வீட்டில் இருக்கும், நைட்டுக்கு இந்த இத்தனை மணிக்கு தூங்குற, இந்த ஒரு பழக்க வழக்கம் ஒன்று இருக்கும். இதுதான் யாருக்கு கடத்தப்படும், எங்களோட பரம்பரைக்கும் கடத்தப்படும். நான் சொல்கிறேன், யாரும் கோச்சிக்கொள்ள வேணாம். சாப்பாடு விஷயத்தில் எங்களோட பழக்க வழக்கங்கள் சரியான மோசம், இலங்கை முஸ்லீம்கள். தூக்க விஷயத்தில் எங்களோட பழக்க வழக்கங்கள் மோசம். இப்படி எங்கட பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட சாப்பாடு, தூக்கம், இது ரெண்டு தான் முக்கியம். ஆரோக்கியத்துக்கு வேற ஒன்றும் முக்கியம் இல்லை. என்ன முக்கியம், சாப்பாடு முக்கியம், தூக்கம் முக்கியம். இந்த ரெண்டுமே நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது சரியான குறைவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாட்டை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லி தந்துருக்கிறாங்களே. நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் தூங்கணும். இது எல்லாமே எதுக்காக எங்கள்ட நலவுக்காக, எங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான. ஆரோக்கியத்தில் நாங்கள் கவனம் செலுத்துறது குறைவு. அதே மாதிரி எங்களோட பேச்சு எங்களோட விழுமியத்தை மெஷர் பண்ணும். எங்களோட விழுமியத்தை அடையாளப்படுத்துறது எங்களோட பேச்சு முக்கியம். நான் எப்படி பேசுகிறேன், நான் பேசும்போது நாங்கள் சொல்லுவோமே அவரோட பேச்சு கொஞ்சம் லோக்கல், விளங்குதா, அவரோட பேச்சு கொஞ்சம் மோசம், போதாது, ஒழுங்காக பேச தெரியாது, சின்ன விஷயம் ஒன்று பேசுகிறண்டாலும் என்ன செய்கிறது, முகத்தில் பாஞ்சு பேசுகிற, அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த பேச்சும் எங்களோட விழுமியத்தில் ஒன்று தான். அந்த பேச்சு வந்து எங்களை என்ன செய்யுது, வாழ்க்கைக்கு பெருமதி சேர்க்கும், பெருமதியை குறைக்கும். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நான் பேச தெரியா, அவங்களோட வாய் சரியில்லை, நாங்கள் சில ஆக்களை பார்த்து அப்படி சொல்கிறோமே. என்ன அர்த்தம், அந்த பேச்சும் ஒரு விழுமியம் தான், அதே மாதிரி இன்னொன்று எங்களோட நடத்தை, நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், எங்களோட வீட்டுக்கு ஒருத்தர் வாரான்னா நாங்கள் எப்படி அவரை ரிசீவ் பண்ணுறோம், எப்படி வெல்கம் பண்ணுறோம், எப்படி அவங்கள நாங்கள் அனுப்புகிறோம், எப்படி நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது அவங்க கேட்டால் கொடுக்குறோம். இதெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டது, எங்களோட நடத்தையோடு சம்மந்தப்பட்டது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது, யாராவது எங்களுக்கு வந்து ஏசுகிறாங்க, நாங்கள் திருப்பி ஏசக்கொள்ள எங்களோட எது முன்னுக்கு வந்து தடுக்கும், இல்லை இப்படி நீங்கள் செய்யப்படாது, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சரியில்லை, உங்களுக்கு ஊரில் நடக்குது, சமூகத்தில் நடக்குது, ஒரு நல்ல பெயர் ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த இப்படி பேசக்கூடாது, இப்படி பேசுகிறது அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு எங்களோட மனசாட்சி என்ன செய்யும், எங்களே தடுக்கும். அங்கே எங்கள்கிட்ட ஒரு விழுமி ஒன்று, நான் பேசும்போது ஏண்ட நடத்தை, ஏன் எதிரியாக இருந்தாலும் ஏண்ட நடத்தையில் பிறழ்வு வந்துடக்கூடாது, நான் சரியான முறையில் நடந்து கொள்ளணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த விஷயம் வந்து சமூக உறவுகள், ஏண்ட பக்கத்து விட்டால், ஏண்ட உறவினர்கள், இவங்களோட நான் எப்படி என் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்களும் என்ன செய்யும், எங்களோட விழுமியத்துள்ளுக்கு சேர்க்கலாம். சுருக்கம் என்னென்றால், எங்களுடைய நட்பெயர் அல்லது எங்களை பற்றின ஒரு இமேஜ் ஒரு மனுஷன்ட்ட இருக்குது, அதில் எல்லாமே எங்களுக்கு ரைட் கிளிக் தான் இருக்குது. அவர் என்னது ரைட் தான் போட்டிருக்கிறார், எல்லாமே பச்சை மார்க் தான் இருக்குது. இவர்கிட்ட பேசுகிறது
பிரச்சனை இல்லை, நல்ல அழகான முறையில் பேசக்கூடியவர், மக்களோட சிரித்து பழகுவார். சிரித்து ஐசரைஸ்டாக இருக்க, இந்த சமூகத்தோட ஓரமாக இருக்க மாட்டார், எல்லாத்தோடையும் பேசி பழகுவார். இப்படி எங்களை பற்றின ஒவ்வொரு நல்ல நல்ல மாக்கும் என்னதான் இந்த விழுமியங்கள் தான். சரி, அதுக்கு அடுத்தது இந்த எங்களோட வீட்டில் நாங்கள் எப்படி விழுமியத்தை ஏற்படுத்தி கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முதலாவது போக்கள் என்ன செய்வாங்க? வீட்டில் நுழைஞ்சோடனே சலாம் சொல்லி துவா ஓதி ரசூலுல்லாஹ் பல்லு தீட்டுவாங்க. ரசூல் என்ன செய்வாங்க? மிக்ஸ்வாக் செய்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகும்போதே ரசூலுல்லாஹ் பல்லு தீட்டிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஏண்ட வாயிலிருந்து வரக்கூடிய வாடை யாரை காயப்படுத்திடக்கூடாது? ஏண்ட மனைவி மாரை காயப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி வீட்டிலுள்ள மனைவி மாருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கணவன் வீட்டுக்கு வரும்போது மனைவி என்ன செய்யணும்? சுத்தமாக அழகாக ரெடியாக இருக்கணும். அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்குரிய ஹக்கை நிறைவேற்றணும், சுத்தமாக போகணும். மனைவி அவக்குன்ற ஒரு ஹக் ஒன்றை கணவனுக்கு நிறைவேற்ற அவள் அந்த இதில் ரெடியாக இருக்கணும். அப்போ கணவன் வீட்டுள்ளுக்கு வரும்போது மனைவி அழகாக இருக்கிறார், வரக்கூடிய கணவரும் சுத்தமாக அழகாக வாராரு, என்ன நடக்கும்? அங்கே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும், நல்ல ஒரு உறவு மெயின்டைன் ஆகும். இப்போ அதே மற்ற பக்கம் நடந்தா வெளியிருந்து வரக்குள்ள என்ன செய்கிறாரு? வெத்திலையை போட்டுக்கொண்டு, மாவாவை போட்டுக்கொண்டு, பீடாவை போட்டுக்கொண்டு கணவர் வாராரு, அல்லது சிகரெட் ஒன்று குடிச்சிட்டு வாராரு. மனைவி வீட்டில் இருந்து கொண்டு வேர்க்க வியர்க்க அப்படி என்ன செய்கிறாங்க? வீட்டில் அடிக்கிறாங்க. இப்படி இருந்தால் இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள உறவில் விரிசல் வருமா, ஒற்றுமை வருமா? கட்டாயமாக அது விரிசலாகத்தான் இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பேசி வரல, அடைய எவ்வளோ சம்பாரித்து கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் இருந்த இப்போ பிரிஞ்சிட்டாங்களே, நல்லா ஒத்துமையாக தான் இருந்தாங்க. ஒத்துமை என்பது அதில் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயமும் என்ன செய்யும்? அங்கே ஒற்றுமை இல்லாமாக்கும், நெருக்கத்தை குறைக்கும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு அப்படி தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பெரிய வீட்டில் இருக்கல, ரசூலுல்லாஹ் பெரிய வீட்டில் இருக்க. நாங்கள் ஊண்டு யோசிக்கக்குள்ளே பெரிய பவுண்டேஷனோடு யோசிப்போம், பெரிய கிச்சனோடு யோசிப்போம், நல்ல 12 பெட்ரூமோடு யோசிப்போம். இப்படி தான் எங்களோட வீட்டை யோசனை இருக்கும். ரசூலுல்லாஹோட வீடு பெருசாக இருக்கல. ரசூலுல்லாஹ் கியாமுல்லைல் தொழுவாங்க, ஆயிஷா நாயகி தூங்குவாங்க, காலை விரிச்சு கொண்டிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போக்கல காலை கொஞ்சம் தூக்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போவாங்க. இப்படி நாங்கள் ஹதீஸ் படிச்சிருக்கோம். அர்த்தம் என்னது? ஒரு சின்ன வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை பற்றி குர்ஆன் சொல்லுது என்னென்றால் வீடு என்று சொல்லுது இல்லை. வீட்டுக்கு அரபில் சொல்லுவாங்க பைத்துன், அதில் பன்மை சொல் புயூத்துன். ரசூலுல்லாஹ் வீட்டை பற்றி குர்ஆன் சொல்லுது என்னது? ஹுஜுராத், அறைகள். ரசூலுல்லாஹ் வீட்டை பற்றி குர்ஆன் எப்படி சொல்லுது? அறைகள். சூரத்துல் ஹுஜுராத் என்று சொல்லி என்ன நினைக்குது? ஒரு சூறா ஒன்று இருக்குது. அறைகள் என்று ஹுஜுரத்துண்ட பன்மை சொல் ஹுஜுராத், அறைகள். அறைகள் என்று தான் என்ன செய்யுது குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டை அடையாளப்படுத்துது. அப்போ எங்களோட வீட்டு சூழல் அது வீடு பெருசாக இருக்கலாம், சிறுசாக இருக்கலாம். எப்படி இருக்கணும்? அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கானஃபி மிஹ்னதி அஹ்லிஹி. ரசூல்ல வீட்டுக்கு வந்தாங்கண்டா வீட்டில் என்ன வேலை நடக்குதோ அதில் கலந்து கொள்வாங்க. வீட்டில் ஆக்கிறதா இருந்தால் ரசூல்லாவும் சேர்ந்து சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. வீட்டில் உடுப்பு கழுவுறதாக இருந்தால் ரசூல்லாவும் சேர்ந்து உடுப்பு கழுவுறதை சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி வீட்டில் என்ன வேலை நடக்குதோ அந்த வேலையை ரசூல்லா செஞ்சு தருவாங்க. அதான் சொல்லிட்டா பள்ளிக்கு ரசூல்லா வைத்துருவாங்க. அப்போ ரசூலுல்லாவுடைய வீட்டில் ரசூலுல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வேலை செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு கணவன்ட பங்கு. அதே மாதிரி மற்ற பக்கத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வாராங்க அல்லது வீட்டுக்கு வரணும் என்பதை யார் எதிர்பார்த்துருந்தாங்க? ரசூலோட மனைவிமார்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. ரசூலில் எப்போ வருவார் என்ற வீட்டுக்கு. ரசூலில் ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன செய்வாங்க? சும்மா ஒரு ரவுண்ட் ஒன்று போவாங்க. அப்போ ரசூலுல்லாவின் வருகை, ஒரு கணவரின் வருகையை எதிர்பார்க்கும் மனைவியும், ஒரு மனைவி வீட்டில் இருக்கும் போது அந்த மனைவிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் என்ற கணவரும், இது விழுமியம் சார்ந்த ஒரு வீடு. அவங்கள்ட்ட விழுமியம் இருக்கின்ற அர்த்தம். என்ன விழுமியம்? மற்றவங்களை மதிக்கணும், மற்றவங்கள கஷ்டத்தை மதிக்கணும். இப்போ சில டைம் எங்களுக்கும் ஒரு 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 டென்ஷன் அல்லது எங்களுக்கும் ஒரு 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 இந்த என்ன சொல்கிறேன், இப்போ என்ன வானாண்டு வைத்துன்ற மாதிரி ஒரு கட்டம் கொண்டு வரும். இப்போ நாங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வந்தால் டீ ஊற்றி கொடுக்கவும் வேணும், ஆக்கி போடவும் வேணும், ஆக்கின சொத்தை
டேபிளில் கொண்டு போய்த்து வைக்கவும் வேணும், அவர் திண்ட பிளேட்டை கழுவி வைக்கவும் வேணும். அப்போ நாங்கள் யோசிப்போம், திண்ட பிளேட்டை கூட கழுவி வைக்க, டீ குடித்த கோப்பையை கூட கழுவி வைக்க இல்லாத நிலைமைக்கா எங்கட மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு, இவருக்கு ஆக்கி போட்டே எனக்கு வெறுத்துட்டு. அந்த நிலைமை யார் வைக்கல? ரசூலுல்லாஹ் வைக்கல. நாங்கள் வெறுத்துட்டோம்டா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம்? அவங்களுக்கு ருசியாக ஆக்கி கொடுக்குறத, நல்ல நல்ல வியாஞ்சனைகள், நல்ல நல்ல அந்த டிஷ்ஷஸ் ஆக்கி கொடுக்குறத தொட்டு நாங்கள் தூரமாகிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? விரிசல்கள் வந்துடும். அப்போ ரசூலுல்லாவும் வீட்டில் ஒரு வேலைக்காரர் மாதிரி அவரும் என்ன செய்வார்? சேர்ந்து வேலை செய்வார். அந்த கம்பெனி ஒன்று இருக்குமா அன்றைக்கி. மற்ற பக்கத்தால் இவங்களோட சேவைகளும் ரசூல்லா எப்படா வருவாருன்ற அந்த ஒரு இதில் இருக்கும். சரி, ஹைர். நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் அவங்க கொஞ்சம் வசதி உள்ள ஆக்கள் தான். ஆனால் அந்த வீட்டில் முன் ஹால் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் முன் ஹால் எப்படி இருக்கும்? லக்ஸுரி சோஃபா ஒன்று இருக்கும். எல்லாமே சும்மா அந்த வீட்டு ஹோலுக்கு வந்தால் எங்கள்ட எக்கனாமியை என்ன செஞ்சுருவாங்க, எல்லோரும் மெஷர் பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு எங்கள்ட ஸ்டேட்டஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அந்த வீட்டுக்கு போனால் கொஞ்சம் வசதியானாக்கள் தான். ஆனால் பெருசாக அந்த புதிய அந்த சோஃபாலாம் இல்லை, ஒரு பழைய காலத்து சோஃபா உண்டு. லைட்டுகளும் பெருசாக அந்த டெக்கரேட் பண்ண லைட்டுகள் இல்லை, எல்லாம் சாதாரண வீடு உண்டு. அப்படியே அவங்களோட ஹோலோட பக்கத்தில் ஒரு அழகான இடம் உண்டு. சும்மா அழகாக டிசைன் பண்ணி அதில் இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி, அதில் கிளாஸில் தனி கிளாஸில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி உள்ளுக்கு இந்த அழகான லைட்டெல்லாம் போட்டு அப்படி ஒரு ரூம் உண்டு. அப்போ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அது யாராவது கெஸ்ட்டு வந்தால் ஏசி போட்டு அங்கே உட்காந்து காய்ச்சி பண்ணி அப்படி தானே. ஆனால் அவங்க அந்த ரூம் எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு அவங்க பேர் வச்சிருக்கும் மஜ்லிஸ். அவங்களோட கண்ணாடியில் ஒட்டிக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் துவா, காலை மாலை துவாக்கள், தொழுகையில் ஓத வேண்டிய துவாக்கள், அதுகள் தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்குது, ஒட்டி இருக்குது. அது உள்ளுக்கு போனோம்னால் அழகாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் இதாக்கி ஏசியெல்லாம் போட்டு இது ஒன்று வச்சிருக்குது. ஒரு அழகான டிசைனில் இந்த ஒரு 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 துவா இது ஒன்று தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. அது என்னாண்டா அவங்களோட தொழுகை அறை. அவங்க அங்கே தான் தொழுகிற, அங்கே தான் குர்ஆன் ஓதுற, அங்கே தான் அவங்க வீட்டில் விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுற. இப்படி ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குமா? பரக்கத்தா இல்லையா? இப்போ நாங்கள் யோசிப்போமே, எங்கிட்ட வீட்டில் எங்கே நாங்கள் தொழுகிறேன், ரூமில் ஒரு முசல்லா ஒன்று இருக்கும், ஒரு இடத்துல போடுவோம் தொழுகிறேன். தொழுகை அறையின் ஒன்று தனியாக, அது அழகாக, அது கவர்ச்சிகரமாக, என்ன புள்ள தொழுகை அறைக்கு போக தான் விருப்பப்படும் என்ற அளவுக்கு தொழுகை அறையுண்டு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கிறோமா? நாங்கள் எப்போயாவது இப்படி ஒன்று இருக்கணும், தொழுகை அறை என் பிள்ளைக்கு கவர்ச்சியாக இருக்கணும், ஏன்னா கணவன் வந்தால் பேசிக்கொள்கிறதுக்கு எனக்கு அழகான மஜ்லிஸ் ஒன்று நாங்கள் போய் யோசிச்சிருக்கிறோமா? அவங்க அந்த பகுதியை யோசிச்சிருந்தாங்க. அவங்களோட வீட்டில் ஒரு பிள்ளை இந்த முறை ஓலவெல் எழுதுற. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் ஓலவெல் எழுதுகிற ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போமே. இந்த முறை ஓலவெல் எழுதுகிற எப்போ? நோம்புல. நோம்பு 17 நோம்பு 27 வரைக்கும் தான் ஓலவெல் வரப்போகுது. இப்போ இந்த ஓலவெல் 10 நாளும் நாங்கள் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத எலோவ் பண்ணுவோமா? எலோவ் பண்ண மாட்டோம். இந்த முறை ரமலான் நீ குர்ஆன் ஓத தேவையில்ல, என்ன சரி செஞ்சு என்னத்தை பிரட்டி சரி ரிசல்ட்ஸ் எடுத்துரு, அதான் எங்களோட கோரிக்கையாக இருக்கும். இப்போ எங்கள்ட பிள்ளை என்ன செய்யும்? கிளாஸஸ் போகும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நோம்பில் உனக்கு நோம்பு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, நீ கலா செஞ்சுக்கோ, ரிசல்ட்ஸ் முக்கியம். அப்போ எங்களோட வாழ்க்கையில் ஃபிக்ஹுல் அவுலவியாத்துன்னு ஒரு பகுதி ஒன்று இருக்குது. நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலை செய்கிறோமோ அதன்படி தான் எங்கள்ட எல்லாமே இருக்கும். சரிதானே? இந்த வீட்டில் நான் போன வீட்டு இருக்குதே, அந்த வீட்டில் புள்ள ஓலை வேலை செய்கிறேன். அவங்களோட வீட்டில் என்ன தெரியுமா வழிகாட்டல்? மகள் ரமலான் வாரத்துக்கு போத நீ படித்து முடிச்சிரு, ரமலான் வாரத்துக்கு போத பாடங்களை மீட்டி முடிச்சிரு. ரமலான் வந்தால் உனக்கு பாடம் படிக்க கிடைக்காது, நீ கியாமுல் லைல் போகணும், நீ குர்ஆன் ஓதணும். இந்த வருஷத்தில் உன்னோட டாக்கெட் 3 குர்ஆன். அவங்க வளமையாக ஒரு டாக்கெட் பிள்ளைகளுக்கு கொடுக்குற, இந்த வருஷத்துல பிள்ளைகளோட டாக்கெட் 3 குர்ஆன். மூத்த பிள்ளை தான் ஓலவெல், அதுக்கு மற்றவெல்லாம் சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கும் டாக்கெட் எதுன்னு 3 குர்ஆன். எப்படி உம்மோட வழிகாட்டல்? மகள் ஓலவெல் வருது, ரமலானும் வருது, ரமலான் வந்தால் உனக்கு படிக்க கிடைக்காது, இப்போயே பாடங்களை மீட்டிக்கோங்க, ரமலானில் கியாமுல் லைல் தோணணும், குர்ஆன் ஓதணும், பாடத்துக்கு மிச்சம் டைம் கொடுக்கலா. இப்போ நான் சும்மா கேட்குறேன், இந்த புள்ளோட ரிசல்ட்ஸில் பரக்கத்தோண்டு இருக்குமா இல்லையா? கட்டாயம் இருக்கும். அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது அல்லாஹுக்காக. உதவி செய்கிறதுக்கு யார் வருவான்? அல்லாஹ் வருவான். அல்லாவை மறந்து நாங்கள் பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எக்ஸாம் நாளைக்கு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டுண்டா, அல்லாஹு தாலா காய்ச்சல் தந்துட்டான்டா. எக்ஸாம் நாளைக்கு பிள்ளை அல்லாஹு தாலா மறக்கடிச்சிட்டான் என்றால் யார் ஞாபக சக்தி யார் கொடுக்குற? அல்லாஹ் தான் கொடுக்குற. மறக்கடிச்சிட்டான் என்றால்
எக்ஸாம் டைமில் பிள்ளைக்கு கேள்வியை பிள்ளையாக விளங்க வச்சுட்டான்டா, கேள்வியை பிள்ளையாக விளங்க வச்சுட்டான்டால் அல்லாஹு தாலா தான் அந்த உதிப்பை கொடுக்கறது. அப்போ அவங்க நம்புகிறாங்க என்ன புள்ளோட ரிசல்ட்ஸில் எங்களை மீறி ஒரு சக்தி இருக்குது, அது அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹை திருப்திப்படுத்தினோம்டால் ரிசல்ட்ஸை நாங்கள் கேர் பண்ணவே தேவையில்லை. அப்படி ஒரு நம்பிக்கையில் அந்த ஃபேமிலி இருக்கலாம். அல்லாஹ் பரக்கத் செய்யணும், எங்களோட ஃபேமிலிகளும் அந்த மாதிரி ஆக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த வீட்டுச்சூழல் என்பது கட்டாயமாக இப்படி நாங்கள் இருக்கணும், இப்படி மாறணும். இப்போ கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள உறவு ஒரு பக்கம், அடுத்தது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு, இதுலேயும் விழுமியங்கள் இருக்குது. விளங்குதா? இப்போ நான் ஏண்ட கணவனோடு அல்லது ஏண்ட கணவன் என்னோடு எப்படியான லாங்குவேஜில் பேசுகிறாரோ அதே போலத்தான் நாளைக்கு ஏண்ட மகள் நாளைக்கு ஏண்ட மகன் அவங்களோட லைஃப் பார்ட்னரோடு நடந்து கொள்ள போகிறாரு. ஏண்ட ஹஸ்பண்ட் ஒரு நாளாவது திண்ட பிளேட்டை கழுவி வைக்கிற இல்லைண்டா, நான் அதுக்கு பழக்கையும் இல்லைண்டா, நான் அதை ஏற்றுக்கொண்டு சமாளித்து இருத்திட்டேன்னு சொன்னால் ஏண்ட மருமகளும் கஷ்டப்படுவாள். என்னை போன்ற ஒரு பெண்மணி தான், என்னை போன்ற ஒரு பெண்மணி தான். நான் எனக்கு ஏண்ட கணவனுக்கு நான் விட்டு பயன் பண்ணி கொடுத்து செல்ல பிள்ளையாக தான் என்ன கணவனை வளர்க்குறேன்டா, நாளைக்கு ஏண்ட மகனும் செல்ல பிள்ளையாக ட்ரை பண்ணுவார். விளிமியங்கள் உடஞ்சிரும், ஃபேமிலி லைஃப்பில் விளிமியங்கள் உடஞ்சிரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள், எங்களோட பழக்க வழக்கங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு போகும். நான் கட்டாயம் அங்கே விளிமியங்கள் பேணணும். இல்லைங்கதா? இப்போ இதுக்கு அந்த இப்போ ஒரு உரிமைகள் அல்லது எங்களோட செயற்பாடுகள் இதுகள்னு வரக்குள்ள இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ஆதாரம் எடுக்கிறன்றதை விட இது ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் போக வேண்டிய விஷயங்கள். நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது கணவனுக்கு பயன்படுத்தி கொடுக்குறது ஹராமாண்டு, அது அப்படி இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு இடமல்ல. விளிமியம் என்பது என்னான்டா, நான் ஏண்ட மனைவிக்கு அயன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதை அவர் விளங்கணும், நான் ஏண்ட கணவனுக்கு அயன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆசைன்றதை நான் விளங்கணும். அது கடமையாக்கி கொள்ளக்கூடாது, நான் எனக்கு கடமையாக்கப்படாது அவர். அந்த ஒன்று தான் நான் சொல்ல வரேன். அந்த எப்பயுமே நாங்கள் இன்னொருத்தரில் தங்கி இருப்பது, இன்னொருத்தர் கஷ்டம் கொடுக்குறன்ற இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றக்கூடாது என்ற பகுதி. அதுக்கு அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பேசினாங்க, மனைவிமாரோட எப்படி பேசினாங்க. மனைவிமார் பேசக்கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செவிமடுப்பாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்களோட கணவன் பேசக்கொள்ள அல்லது எங்களோட பிள்ளைகள் பேசக்கொள்ள நாங்கள் கேட்குறோமா, அல்லது நாங்கள் பேசக்கொள்ள எங்களோட கணவர் காது கொடுத்து கேட்குறாரா, இந்த இடத்துல அந்த வீட்டோட விழுமியம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி வீட்டில். வேறொரு மனைவியோட வீட்டிலேருந்து என்ன வருது, சாப்பாடு டிஷ் ஒன்று வருது, சாப்பாடு டிஷ் ஒன்று வருது. இப்போ யார் வீட்டில் இருக்கிற, ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் சூடாகிட்டு, ஏண்ட வீட்டில் இருக்கவங்கள நான் தான் ரசூலுல்லாவுக்கு சமைச்சு போடணும். உங்களோட வீட்டுக்கு வர டைமுக்கு நீங்கள் வேணும்டால் சாப்பாடு கொடுங்க. இப்போ ஏன் வீட்டுக்கு நீங்கள் அனுப்பினீங்க. அப்போ ஆயிஷா நாயகி என்ன செஞ்சிடுறாங்க, வந்த கோவத்தில் உடச்சி போட்டுடுறாங்க, பிளேட்டை உடச்சி போட்டுடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வாங்கி கொடுத்துருங்க, உடைச்சதை வாங்கி கொடுத்துருங்க. வேறு ஏதாவது ஏசினாங்களா, தொண்ணு கொண்டு நின்றாங்களா, இல்லை, வாங்கி கொடுத்துருங்கன்றதோட முடிச்சிட்டாங்க. என்ன அர்த்தம், அந்த அவங்களோட கோபத்தை மதித்தாங்க. முதலாவது இவங்க சூடாகிறதுல ஒரு நியாயம் ஒன்று இருக்கின்ற கோபத்தை மதித்தாங்க. ரெண்டாவது அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதி ஒன்றும் எடுத்து கொடுத்தாங்க. ரெண்டையுமே ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்போ அந்த மேனேஜ் பண்ணுறது. சில நேரம் எங்களோட வீட்டில் மகனுக்கும் பாப்பாக்கும் இடையில் ஒரு கொள்கை ஒன்று வரும், மகளுக்கும் பாப்பாக்கும் இடையில் ஒரு கொள்கை ஒன்று வரும். அந்த இடத்துல நாங்கள் மகனுக்கு ஏசக்கூடாது, நீ என்ன என் ஹஸ்பண்டுக்கு ஏசுறதுக்கு உனக்கு தெரியுமா அவரை இவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படி இப்படின்னு மகனுக்கு இந்த கணவனுக்கு பக்க சார்பாக இருந்ததையும் கூடாது. மற்ற பக்கத்தால் மகண்ட பக்கம் நின்று கொண்டு கணவனை மறந்து பேசுகிறதையும் ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னால சொல்லி தந்தது. அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற இடத்துல தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களே தவிர பிரச்சனை என்ன செய்யலை பெருசாகிக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு கதைச்சிக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்கிற ரசூலுல்லாஹ். அப்போ வீடுகளில் எங்களுக்கு நடக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்றால், இந்த கணவனோட பிள்ளைகளோட இருக்கும் போது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், நாங்கள் சத்தம் போட்டு பேசுகிறோமா. இப்போ இப்படி பார்ப்போமே, கணவனோட சத்தம் போட்டு பேச இயலுமா,
கணவருக்கு நாங்கள் ஏச போகிறோம், சத்தம் போட்டு ஏச போகிறோம். ஏசேலுமா ஏலா ஏதாவது ஹதீஸ் இருக்கா ஏசேலாண்டு? கணவனுக்கு சத்தம் போட்டு ஏசவானா, கணவனின் முன்னால் உங்கள் சத்தத்தை உயர்த்த வேண்டாம், அப்படி ஏதாவது ஹதீஸ் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா குர்ஆன் வசனங்கள்? எஸ், எப்படி நாங்கள் அதை பார்த்தோம். அதுதான் விழுமியங்கள் என்றது. நாங்கள் வீட்டில் சத்தம் போட்டு பேசக்கூட, அவர் ஒன்றை பேசுகிற, நாங்கள் ஒன்றை பேசுகிற, இப்படின்ற இந்த சட்டம் போட்டு பேசுகிறது என்பது எங்களுக்கு இடையில் உள்ள அந்த உறவை என்ன செஞ்சிடும், உடைச்சிடும். ஏன்னா பிள்ளைக்கு முன்னுக்கு சத்தம் போடக்கூட அவரும் மூத்த மனுஷன், அவர் தான் எங்களோட வீட்டில் தலைவர். அவர் தான் எங்களோட வீட்டில் தலைவர். ஒரு நாளும் வீட்டின் தலைவருக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படாத பேச்சுகளை பேசிடக்கூடாது. பிழை செய்வாங்க, முழுக்க அவங்களோட மேலே பிழை இருக்கும், முழுக்க என் மகன்ட மேலே பிழை இருக்கும், மகள்கிட்ட மேலே பிழை இருக்கும். ஆனாலும் யாரோட நாங்கள் பேசும்போதும் சத்தம் போடுவது என்பது பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொண்டு வராது. அமைதியாக பேசி முடிவெடுக்கலாம். இப்போ எங்களோட மகள் ஏதோ நாங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டா, அல்லது மகள் ஒரு பிழையான ஒரு ரிலேஷன்ஷிப்போடு வந்துட்டா, இப்படித்தான் எனக்கு இவரை விருப்பம், கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டா, எப்படி நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணுறேன்? இங்கே எங்களுக்கு எது தேவைப்படும்? இங்கே விழுமியம் தேவைப்படும். ஏண்டால் நாங்கள் ஹாஹூ உனக்கு அப்படி தரமாட்டேன், முடிச்சு தரமாட்டேன், அப்படி இப்படின்னு நாங்கள் இருந்துட்டு கடைசியில் அவள் வீட்டு விட்டு போன போகிற அழுவுற, நீ வா மகள், உன்னை நான் வச்சுக்கொள்கிறேன், பார்த்துக்கொள்கிறேன், வீட்டுக்கு மட்டும் வந்துரு, போவாது. நடக்குதா இல்லையா? அவங்களுக்கும் தெரியும், ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டோடனே வீட்டில் ஏற்றுக்கொள்வாங்க, அப்படி நடக்கிற சமூகத்தில் அது ஒரு அறியப்பட்ட விஷயம். அப்போ பிரச்சனைகள் என்று வரும்போது ரசூலுல்லாஹ் எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, இந்த துண்டு நாங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், விளங்கணும், எந்த விஷயமாக இருந்தாலும். அடுத்தது வீட்டில் எங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு விழுமியம் தான் மஷூரா. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் மஷூரா பண்ணி செய்யணும். இப்போ எங்களுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மஷூரா பண்ணுறதுக்கு வாப்பாட்ட ரூமுக்கு போக தேவையில்லை, மகள்கிட்ட ரூமுக்கு போக தேவையில்லை, அல்லது எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட தேவையில்லை. ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எங்களோட வீட்டில் சமைச்சாலும் வாட்ஸ்அப் குரூப், மகள் ரூமில் தான் இருப்பாள், ஆனால் உம்மா குசைன்லேருந்து என்ன செய்வா, ஃபோட்டோ கொண்டு போடுவா வாட்ஸ்அப் குரூப். என்ன நடந்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ். அப்போ நாங்கள் டிரெக்டாக பேசிக்கொள்ளாட்டியும் எங்களுக்கு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு, ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு மஷூரா உண்டு. இப்படித்தான், இப்படி ஒரு கல்யாணம் கொண்டு வருது, நாளாண்டைக்கு நாங்கள் போக போகிறோம், எப்படி போகிற, என்னத்தை செஞ்சு கொள்கிற, என்னத்தை உடுக்குற, இதெல்லாம் இந்த மஷூரா என்பது இருக்குது. அது ஒரு பரக்கத்தான். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் என்ன செய்கிறது, கலந்தாலோசிக்கிறது. எங்கள்ட புள்ள ஒரு ஐடியா ஒன்றை சொல்லும்போது இல்லை ஏன் ஐடியா தான் சரி அப்படின்றத விட அதை என்கரேஜ் பண்ணி, அதை எடுக்காட்டியும் அதை என்கரேஜ் பண்ணி அதை சொல்லி, இல்லை இதில் இப்படியெல்லாம் இருக்கு, நாங்கள் அந்த மஷூரா தட்டுவோம். அப்படியே அந்த மஷூராவோட போக்கொள்ள ஒரு நலம் ஒன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹந்தக் போர் நடக்க போக்கொள்ள, அந்த ஹந்தக்குன்னு சொன்னால் அகலின்னு அர்த்தம். அது அந்த குழிக்கு தான் ஹந்தக்குன்னு அரபுல சொல்கிறார். அதுக்கு இன்னொரு பேர் ஒன்றைக்கு அஹஸாப், ஹிஸ்புன் என்ற சொல்லுடைய பன்மை சொல் தான் அஹஸாப். அஹஸாப்னு சொன்னால் குழுக்கள் என்ற அர்த்தம். அதாவது எதிரி நாட்டுப்படை, அந்த குறைஷிகள், அந்த மாதிரியான ஆக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பல குழுக்கள் வந்து ரசூலுல்லாவுக்கு எதிராக நின்றாங்க. அப்போ இந்த போர் டைம் ரசூலுல்லாஹ் எப்படி குழி தோண்டினாங்க, குழி தோண்டினாங்க, அப்படி ஒரு கல்ச்சர் ஒன்று மதீனால இருக்கல. யுத்தத்தில் குழி தோன்ற கல்ச்சர் ஒன்று மதீனால இருக்கல. ரசூலுல்லாஹ் மக்கால வாழ்ந்த காலத்துலேயும் இருக்கல. அப்போ எங்கால அந்த ஐடியா வந்துச்சு, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஐடியா சொல்கிறாங்க. அவர் பாரசீகத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாங்க, எங்கள்ட ஊரில் ஏதாவது யுத்தம் நடந்தால் நாங்கள் இப்படி ஒரு டெக்னிக்கை கையாளுவோம். குழி ஆழமாகவும் இருக்கணும், எதிரி அணியிட குதிரை பாயலாத அளவு அகலமாகவும் இருக்கணும். அப்போ நாங்கள் உள்ளுக்கு இருப்போம், நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்போம், அவங்களுக்கு வரையில்லாமல் போய்த்தரும். ரசூலுல்லாஹ் இந்த மஷூராவை எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லலை, நீ வந்தான் வரத்தான், நீ பொத்தி கொண்டிரு, மதீனாவை பற்றி உனக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லலை. மஷூராவை அது சரின்னு பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க. அது மாதிரி இன்னும் சில மஷூராக்கள் ரசூலுல்லாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனசை நோகடிக்கல. அது சில காரணங்கள் சொல்லி அதை தட்டினாங்க. சில காரணங்கள் சொல்லி அந்த மஷூராக்களை தட்டினாங்க. அப்போ மஷூரா என்று வரும்போது அது கட்டாயம் ஒரு ஃபேமிலிக்கு தேவை, நாங்கள் முன்னுக்கு போகிறதுக்கு. இப்போ சில நேரம் நாங்கள் ஒரு வேலையை ஒன்று நானும் எங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்வோம், பிள்ளைகளுக்கு தெரியா. இப்போ வீட்டுக்கு ஏதாவது ஒரு சோஃபா வந்து வாங்க போகிறோம், எங்கே வாங்குற, எப்படி வாங்குற, என்ன டிசைன், என்ன விலை, இது நாங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பிள்ளைக்கும் என்ன உணர்வு,
உம்மா பாப்பா வாங்கி போட்ட உணர்வு இல்லை. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு எடுத்தோம் விளங்குது. நான் சொன்னது என் வீட்டுக்கு வந்திருக்குது. நான் சொன்ன பாத்ரூம் டிசைன் தான் என் வீட்டுக்கு வந்திருக்குது. அப்போ அந்த எங்களோடு இருக்கக்கூடிய இறக்கம், எங்களோடு இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் பிள்ளைகளுக்கு கூடும்போது ஒரு நாளும் எங்களோட பிள்ளைகள் வேறு வேறு இறக்கத்தை தேடி வேறு வேறு கனெக்ஷனை தேடி போக மாட்டாங்க. எங்கேஜ் ஆகிறது கூட யாரோட? பேரண்ட்ஸோட. அந்த என்கேஜ்மெண்ட் கூட, அந்த மஷூரா கூட, பேசுகிறது கூட, கதைக்கிறது கூட, டிஸ்கஸ் பண்ணுறது கூட. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க? தாராளமாக எங்களோட பேசுவாங்க, கதைப்பாங்க, மஷூரா பண்ணுவாங்க. நாளைக்கு அவங்கள்ட ஃபேமிலியிலையும் அந்த மஷூரா சிஸ்டம் இருக்கும். இது ஒரு விழுமியம். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட விழுமியம் சார்ந்த விஷயங்கள். அதுக்கு அடுத்ததாக தாய் தந்தையர்கிட்ட இருந்த ஒரு முன்மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு போகணும். தாய் தந்தையர்கிட்ட ஒரு முன்மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு போகணும். அதில் முக்கியமாக எங்களோட நடத்தையில் முன்மாதிரி போகணும், எங்களோட பேச்சில் முன்மாதிரி போகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, அல்லாஹு தஆலா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ரஹ்மத்து செய்கிறான். அந்த கணவன் தூங்கும் போது மனைவி எழுந்து நின்று தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுப்பாற்றா, அல்லது மனைவி தூங்கும் போது கணவன் எழுப்பி எழுப்பாற்றாரு. இவங்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்யணும். என்ன செய்கிறாங்க? தொழுகைக்காக ஒருத்தருக்கொத்தர் உதவி செஞ்சு கொள்கிறாங்க. தொழுகைக்காக ஒருத்தருக்கொத்தர் உதவி செஞ்சு கொள்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருன் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் யாருண்டா அவருடைய ஃபேமிலிக்கு அல்லது அவருடைய மனைவிக்கு. அஹ்லுன் என்ற சொல்லுக்கு ஃபேமிலியும் சொல்லுவாங்க, மனைவியும் சொல்லுவாங்க. யார் சிறந்தவரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர். ரசூலுல்லாஹ் சும்மா சொல்லல, வ அன ஹைருன் லி அஹ்லி, நான் ஏண்ட ஃபேமிலியில் சிறந்தால் தான் ஏண்ட மனைவிக்கிட்ட எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஏண்ட கணவர் நல்லம், ஏண்ட மனைவிக்கிட்ட எனக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், ஏண்ட கணவர் நல்லம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்கள சொல்லியே சொல்கிறாங்க. உங்களையும் சிறந்தவர் யார்? உங்களோட மனைவிக்கிட்ட சர்டிஃபிகேட் கிடைக்கணும், நீங்கள் நல்லம் உண்டு. அப்போ இந்த நடத்தைகள் சரியாக இருக்கும் போது தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். சரிதானே? மற்ற பக்கத்தால் நாங்களும் நல்லவங்களாக இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க மனசு வரும். ஏண்ட ஹஸ்பண்ட் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பாட்டக்கொள்ள நாங்கள் விரும்பி எழும்பக்கூடிய ஆக்களாக இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம். எனக்கு தொழுவுறதுக்கே இஷ்டம் இல்லைண்டா எழுப்பாற்ற மன்னவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குமா? கணவருக்கு நல்லவருண்டு இவரோடண்டா ஏலா ஒழுங்காக தூங்கு விட்றதே இல்லை, அப்படி தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ஏன்னா அப்போ எங்கட கணவர் நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறதாக இருந்தால் நாங்களும் எப்படி இருக்கணும்? நல்லவங்களாக இருக்கணும். எங்களோட வாழ்க்கையும் எப்படி இருக்கணும்? இந்த அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய, ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அழகான இருக்கணும். விளங்குதா? இப்போ நாங்கள் எங்களோட கணவருக்கு நாங்கள் சத்தம் போடுற ஏசுகிற அவர் என்ன செய்கிறாரு? நல்ல மனுஷன், சாஃப்டானால் அமைதியாக போகிறாரு. இப்போ நாங்கள் எங்களோட கணவருக்கு செய்கிற சொல்கிறோம் என்னது? நல்லவர்னு சர்டிஃபிகேட். ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்? எனக்கு அடிமைப்பட்டு வாழ்கிறாரு, நான் சொல்கிறத கேட்டுக்கொள்கிறாரு, என்னையே மீறி போகிறாரு. இல்லை இப்போ இந்த சர்டிஃபிகேட் நல்ல சர்டிஃபிகேட்டா? இல்லை. ஏண்ட கணவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஏண்ட கணவரை பார்த்தா எனக்கு ஈமான் அதிகரிக்குது, ஏண்ட பிள்ளைகளை பார்த்தா எனக்கு ஈமான் அதிகரிக்குது. அந்த அளவுக்கு என் கணவர் என் பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கிறார். இந்த சர்டிஃபிகேட் தான் தேவை. அப்போ இந்த சர்டிஃபிகேட் எனக்கு கட்டாயம் தேவை. பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். இந்த விஷயங்களில், நடத்தை விஷயங்களில், தொழுகைக்காக என் பிள்ளையை நான் சொல்லும்போது, நான் தொழுகிறதுக்கு ரெடியாகி போனேன்னுண்டா, மகரிபுக்கு பாங்க சொல்லுது, நான் உதவு செஞ்சு கொண்டு தொழத்துக்கு போய்த்து நிற்கிறேன். இது எஃபெக்டிவ் கூடையா? இதில் தாக்கம் கூடையா? அல்லது புள்ள பாங்க சொல்லிட்டு போய்த்து தொழுவுங்கன்னு நான் கிச்சனில் இருக்கிறத தாக்கம் கூடையா? ஒன்றாவது சொன்னது தான் தாக்கம் கூடையே. நாங்கள் நடைமுறையில் செஞ்சு காட்டுறோம். எங்கிட்ட முன்மாதிரி ஒன்று பிள்ளைக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு அமல் ஒன்று சொல்லலுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அவங்க செய்யலை. அமல் ஒன்று சொல்லலுமா? ஏலா. ஒரே ஒரு அமல் ரசூலுல்லாவுக்கு செய்ய கிடைக்கல. அவங்க ரிஸ்க்கு முந்திட்டு, அவங்க அஜல் முந்திட்டு. என்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆஷுராவுடைய நோம்புல, நான் அடுத்த வருஷம் இருந்தால் லாசு மன்னத்தாசி, நான் 9வது நாள் நோம்பு பிடிப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது ரசூலுல்லாவுக்கு பிடிக்க கிடைக்கலையே. ரசூலுல்லாஹ் மௌத்து வந்துட்டு. அந்த மௌத்தை தவிர வேறு ஒரு காரணமும், ஒரு அமல் இதை ரசூலுல்லாஹ் செய்யாமல் சொன்னார்கள் என்று இருக்குதா? ரசூலுல்லாஹ் செய்யலாம், நான் எங்களுக்கு செய்ய சொன்னாங்க இல்லை தானே? அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து முன்மாதிரி எடுக்கிறேன்டா. நாங்கள் எங்கள்ட பிள்ளைக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் போது யார் முந்தோணும்? நான் முந்தோணும். எங்களோட மகளை நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுக்க போகிறோம். மகளுக்கு சொல்கிறோம், மகள் கணவரோட கட்டுப்பட்டு நடங்க, அறப்படிக்க போகவானம், மாமியோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க, இப்படியெல்லாம் நாங்கள் உபதேசம் பண்ணுவோமே. இந்த உபதேசம் எப்போ அந்த பிள்ளைக்கு எஃபெக்டிவாக வைக்கும்? நாங்கள் எங்களோட மாமியோட நல்ல முறையில் இருந்தா, நான் என் கணவரோட நல்ல முறையில் இருந்து அதை ஒரு வாழ்க்கையாக அந்த பிள்ளைக்கு காட்டி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்வா?
நல்ல முறையில் வாழுவான். நான் எப்போ பார்த்தாலும் என் மாமியோட சண்டை, என் கணவனோட சண்டைண்டா என் பிள்ளைக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தும் அந்த புள்ள அனுபவ ரீதியாக அந்த காணலை. அனுபவ ரீதியாக அந்த புள்ள நினச்சி கொண்டிருக்கிறா மாமியும் மருமகளும்டா கீரியும் பாம்பும். அந்த பிள்ளை தான் கண்டு. மாமியும் மருமகளும் என்பது ஒரு தாயையும் ஒரு பிள்ளையையும் போன்ற உறவு அப்படின்னு அந்த பிள்ளைக்கு விளங்கிட்டுண்டா நாங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை. என்ன சொல்லணும்? மகள் என்னைய பார்த்தாய் தானே, நான் வாழ்ந்த மாதிரி நீயும் வாழு. ஒரு வார்த்தையோட சொல்லிடலாம், ஒரு வார்த்தையோட சொல்லிடலாம். ரசூல்லா அப்படி தான் சொன்னாங்களே. அல்லாஹ் தஆலா ரசூல்லாவை பற்றி சொல்லக்கூட சொன்னான், ரசூல்லா கிட்ட உங்களுக்கு என்ன இருக்குது? உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி இருக்குது. நீங்கள் ரசூல்லாவை பார்த்தா போதும் அவங்க எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்யுங்க. ரசூல்லா தொழுது காட்டினாங்க தரே. தொழுது காட்டின என்ன சொன்னாங்க? தொழுது காட்டின என்ன சொன்னாங்க? நான் எப்படி தொழக்கண்டீர்களோ நீங்கள் அப்படி தொழுங்கள். நான் எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படின்னு அர்த்தம் என்னது? ரசூல்லா செஞ்சு காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க. அப்போ எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு முக்கியம் அந்த ப்ராக்டிக்கல், எங்களோட நடைமுறையில் எங்களோட செயற்பாடுகளில் என்ன இருக்கணும்? அந்த விஷயங்கள் இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு தேவையான விழுமியங்கள், அதாவது விழுமியங்களை வளர்க்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லி கொண்டு வரேன். எங்களுக்கு தேவையான அடுத்த விஷயம் என்னென்றால், எங்களோட உறவினர்கள், எங்களோட நண்பர்கள் அல்லது எங்களோட நல்ல முறையில் பழகுறாக்கள், இந்த ஆட்கள் கட்டாயமாக எங்களே விசிட் பண்ணணும், எங்களோட வீட்டுக்கு வரணும். நாங்களும் கட்டாயமாக அவங்களுக்கு விசிட் பண்ணணும், பிள்ளைகளை கூட்டிங்கன்னு போகணும். இன்றைக்கி எங்களோட சமூகத்தில் விழுமியங்கள் உடைப்படுறதுக்கு முக்கியமான காரணம் உண்டு. இந்த துண்டு என்னது? நாங்கள் எங்களோட சொந்தக்கார வீட்டுக்கு போகிறல சொந்தக்காரரை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்குறல்ல, எங்களோட கூட்டாளிமார பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்குறல்ல, எங்களோட நல்லா பழகுறாக்கள், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாக்கள். இந்த பாருங்கள், இவர் தான் என்ன செஞ்சார், எனக்கு கல்யாணம் பேசி தந்தார், இவர் தான் என்ன செஞ்சார், எனக்கு இந்த உதவியை செஞ்சார், இவர் தான் என்ன செஞ்சார், நாங்கள் வீட்டு கெட்ட கொள்ள எங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணினார், இவர் தான் என்ன செஞ்சார், எங்களை இந்த தௌஹீத் பள்ளி கூட்டி வந்து நல்ல முறையில் மார்க்கத்தை விளங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணினார். இப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தனை பேரை காட்டி கொடுத்துருக்கிறோம்? எங்களோட நண்பர்கள் நண்பிகள் அல்லது எங்களோட கணவர்மாரோட நண்பர்கள் எத்தனை பேருக்கு காட்டி கொடுத்துருக்கிறோம்? நாங்கள் சும்மா யோசிப்போம். ஏன் தெரியுமா? அந்த உறவுகள் பேணப்படும் போது விழுமியங்கள் தானாக வளரும். அவங்களோட வீட்டுக்கு போகிற வார அவங்களோட பேசுகிற கதைக்கிற 4 நல்ல விஷயம் பேசிப்படும், 4 நல்ல விஷயம் டிஸ்கஸ் பண்ணிப்படும், அவங்களோட நல்ல விஷயங்களை கலந்து கொண்டுபடும். இந்த மாதிரியான உறவுகள் பேணப்படும் போது கட்டாயம் என்ன நடக்கும்? அங்கே விழுமியங்கள் வளரும், விழுமியங்கள் வளரும். அப்போ ஒரு விழுமியம் சார்ந்த வீட்டுச்சூழல் என்பது எங்களோட வீட்டில் கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி பிள்ளைகளுடனான உறவு, அதே மாதிரி எங்களோட நடத்தைகள், எங்களோட பேச்சு, மற்ற பக்கமாக எங்களோட மஷூரா சார்ந்த விடயங்கள், எங்களோட முன்மாதிரியான நடவடிக்கைகள் எங்களோட வீட்டில் மட்டும் இல்லை, எங்களோட வீட்டுக்கு வெளியே எங்களோட உறவினர்கள் நண்பர்கள் இவங்கள பிள்ளைகளுக்கு அடையாளம் காட்டி கொடுக்கறது. ஒரு முக்கியமான சுண்ணா உண்டு. என்ன என்றால், ஒருவர் மரணித்ததன் பின்னால் என்னை வாப்பா மௌத்து, நான் என்ன செய்கிறேன்? என்னை வாப்பாட கூட்டாளியை தேடி போகிறேன். நான் என்னை வாப்பா மௌத்து, என்னை வாப்பாட கூட்டாளியை தேடி போகிறேன், சுகம் விசாரிக்கிறேன். என்ன செய்தி அங்கிள், சோமா இருக்கிறீங்களா? நீங்கள் எங்களோட வாப்பாட கூட்டாளி, எங்களோட வாப்பா உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இன்னென்ன ஹெல்ப் எல்லாம் எங்களோட வாப்பாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு உண்டு இருக்குமாக இருந்தால் இது முக்கியமான ஒரு சுன்னா. ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான ஒரு சுன்னது, தாய் தந்தையரின் மரணத்துக்கு பின்னால் அவர்களுடைய நண்பர்களுடன் நாங்கள் உறவுகளை பேணுதல். சில ஃபேமிலிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சின்ன ஹெல்ப்புகள் பண்ணியிருப்போம். இப்போ நாங்கள் அவங்களோட எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருப்போம். சரியா? இப்போ நாங்கள் அவங்களோட இப்போ நாங்கள் திஹாரியில் வாழ்கிறோம், திஹாரிலிருந்து நாங்கள் ஏதாவது சின்ன ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருப்போம் அவங்களுக்கு. இப்போ அவங்க எங்கேயாவது ஸ்கூலில் டீச்சராக இருப்பாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளை எங்களோட வீட்டில் விட்டுட்டு போய்த்திருப்பாங்க. ஒரு சின்ன ஹெல்ப் நாங்கள் பிள்ளையை பார்த்து கொண்டு இருப்போம். நாங்கள் இந்த ஊர் விட்டு போய்த்து 10 வருஷத்துக்கும் பின்னால் அந்த பிள்ளைகள் எங்களோட வீட்டுக்கு வந்து எங்களோட நல்ல முறையில் சிரிச்சு காய்ச்சி எப்போயோ பழகின மாதிரி இல்லாமல் எந்த நாளும் பழகுற மாதிரி அந்த பிள்ளை எங்களோட பழகிச்சின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த உம்மா வாப்பா எங்களை பற்றி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாக்கள், இவங்க எங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அர்த்தம் என்னது? அவங்க எங்களை அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. இந்த அறிமுகப்படுத்தி கொடுத்தல் என்பது கட்டாயம் தேவை. நாளைக்கு நாங்கள் இல்லாட்டியும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்? ஒரு சமூகம் ஒன்று இருக்கும், 4 பேரோட பழகிற ஒரு பழக்கம் ஒன்று இருக்கும். இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு இல்லாத பிரச்சனை என்றால் எங்களோட வீடு எங்களோட தாப்புன்னு நாங்கள் உள்ளுக்கு ஆகிட்டோம், பிள்ளைக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லைன்றதுக்காகவே ஃபோனில் இருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்குது. நாங்கள் நிறைய பேரோட பழகிறோம், கதைக்கிறோம், போகிறோம், வரோன்னு அந்த பிள்ளைக்கு கழிச்சு பேசுகிறதுக்கு என்ன இல்லை,
டைம் இல்லை, அந்தளவுக்கு ஆக்கலை தெரியும் அந்த பிள்ளைக்கு. இந்த விழுமியங்கள், இந்த பழக்க வழக்கங்கள் கட்டாயங்கள்ட்ட இருக்கட்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சிறந்த ஒரு விழுமியம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுச் சூழலை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.